வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மகிழ்ச்சியான தருணங்கள், ஒரு உற்சாகமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா? எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். இப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும், எப்போதுமே விளையாட்டு மூடிலே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி தருணங்கள் மட்டும்தான் அதிகமாக மனசில் பதியுமா. இந்த அழுகை தரக்கூடிய விஷயம் எதுவுமே அவங்க நினைவில் இருக்காதான். அதுதான் குழந்தைகள் எப்போதுமே ஒரே ஆக்டிவாக ஒரே சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்பப்போ அழுதா கூட அதனுடைய எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா அது மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும்தான் எண்ணி ஆசை போட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் பெரியவங்க நாம் அப்படி இருக்கிறது இல்லை. சரி, இந்த மகிழ்ச்சியான தருணங்களையே நம்ம எப்படி ஏன் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும்? எப்போதும் ஏன் மகிழ்ச்சியான தருணங்களையே நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, மகிழ்ச்சியான தருணங்களை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நினச்சிக்கிட்டே இருக்கோமோ, அப்போது நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி லெவல் ஒரு கவசம் போல் நம்ம உடம்பை சுற்றி வருமா. அந்த மாதிரி எனர்ஜி லெவல் வரும்பொழுது அது என்ன செய்யுமா, நம்மளை மற்றவங்க யாருனாலும் சரி நம்மளை காயப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது நினைத்தா கூட நமக்கு அது நம்மளை யாராலையும் காயமே படுத்த முடியாதான். ஏன்னா நம்ம எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும்போது அவங்க எது சொன்னாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். அந்த கவசம் நம்மளை காப்பாற்றும். அதுக்காக தான் இப்போ இந்த பதிவு. சரி, நாம் ஏன் உற்சாகமாக இருக்கணும்? எதுக்கு அந்த கவசம் கேட்போம் இல்லையா? சரி, நம்ம உற்சாகமாக இல்லாமல் நம்ம எப்போதும் வழக்கமாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பெரியவங்க முக்கால்வாசி பேர், நிறைய எல்லோரும் சொல்லலை, சில பேர் என்ன செய்கிறோன்னா, எத்தனை நல்ல விஷயம் நடந்தாலும் ஏதாவது நெருடலான மனசுக்கு எது நெருடலோ அதை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். அது நிறைய பேர் நமக்கு நாமளே அப்படி நடந்திருப்போம். என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கும், ஆனால் அது அடுத்த நொடியே நம்ம நெருடலான விஷயத்தை மட்டும் தான் நினச்சிருப்போம். இது ஏன் இப்படி நினச்சா என்ன ஆகுனா, நம்ம எனர்ஜி லெவல் குறைஞ்சிரும். நம்ம எனர்ஜி லெவல் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளை மற்றவங்க அவங்க நடவடிக்கையோ வார்த்தைகளோ நம்மளை காயப்படுத்தும். அப்படி காயப்படுத்தும் போது நாம் என்ன பண்ணுவோம்? உணர்ச்சி வசப்படுவோம் இல்லையா? கோபப்படுவோம். இந்த உணர்ச்சி வசமும் கோபமும் நம் உடம்பை பாதிக்கும், நம் இயக்கத்தை குறைக்கும், எல்லா விதமான வியாதிகளை கொண்டு வந்துவிடும். இது நமக்கு தேவையில்லாத ஒன்று இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ நம்ம என்ன செய்யலான்னு, இப்போ இதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை. ஒரு இளம் பெண், அந்த பெண்ணுக்கு அன்றைக்கி தான் பிறந்த நாள். காலையில் கண் விழிச்சா அவருடைய ரூம் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி அழகாக அவருடைய கணவன் அழகாக பண்ணியிருக்கான் ராத்திரி, இவருக்கு தெரியாமல். ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக அவளுக்கு இருக்குது. அதை பார்த்து அவளுக்கு ஒரே சந்தோஷம். வெளியே அவங்க அப்பா அம்மா அவங்க கிஃப்டோடு அவங்க இருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். பிள்ளைங்கள்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. கணவர் வாங்கி கொடுத்த பட்டுப்புடவை உடுத்திக்கிட்டு எல்லாருமா கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் போகும்போது அங்கே விளக்கில் உள்ள எண்ணெய் அந்த பட்டுப்புடவையில் பட்டுருது, அந்த புது பட்டுப்புடவையில். அதுக்கப்புறம் அவங்க ஹோட்டல் சாப்பிட்றாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க. எல்லா மகிழ்ச்சியான தருணங்களாக இருந்தும் அந்த பெண்ணுக்கு ஒரு மனசில் ஒரு கவலை. என்னென்னா, இந்த சேலையில் இந்த எண்ணெய் பட்டுருச்சேன்னு. இது தாங்க நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் வரும், ஒவ்வொரு வினாடியும் வரும். ஆனால் நம்ம அடுத்த வினாடியே நம்ம மனசுக்கு நெருடலான விஷயங்களெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இது நம்ம உடம்பை நாமே கெடுத்துக்கிடுற மாதிரி தான். நம்ம ஏன் மனசில் ஏன் இப்படி ஒரு வேண்டாத சிந்தனைகளை வளர்த்து நம்ம உடம்பை ஏன் கெடுத்துக்கணும்? இப்போது சரி, நம்ம உடம்பை சுற்றி ஒரு கவசம் போல் இந்த எனர்ஜி ஃபீல்டு அந்த எனர்ஜி லெவல் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னா, அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது? அந்த கவசத்தை நம்ம உடம்பை சுற்றி எப்படி நம்ம எப்போதும் வச்சுக்கிறது? இந்த வேதத்தில் திருஷ்டி சிருஷ்டின்னு 2 விஷயம் சொல்லப்படுது. திருஷ்டினா பார்க்குறது, சிருஷ்டினா உருவாகுதல் அல்லது உருவாக்குதல்னு பொருளாம். அது நாம் எதை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே உருவாகிறோம் என்பது அதற்கு அர்த்தம். நான் உற்சாகமாக இருக்கேன்னு சொல்ல பழகிட்டோம்னா நாளடைவில் எப்போவுமே உற்சாகமாக இருப்போம். எப்போவுமே உற்சாகமாக இருந்தால் என்ன செய்யும்? நம்ம உடம்பை சுற்றி அந்த ஒரு கவசம், எனர்ஜி ஃபீல்டு ஒரு கவசமாக நம்ம உடம்பை சுற்றி நம்மளை காக்கும். ஒரு மனதத்துவ ஆய்வு தான் இப்படி சொல்லுது. ஒரு ஆராய்ச்சிக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் நல்லா இரவில் தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக கண் முழிச்சானான் ஒரு இளைஞன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு மிடுக்காக ட்ரெஸ் போட்டுட்டு ஆஃபீஸுக்கு ஜம்முன்னு கிளம்பி வெளியே வரான். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார், என்ன தம்பி, உடம்பு சரியில்லையா? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறார்.
சொன்னோடனே அது சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் வரும்போது தெரு முனையில் அவனுடைய நண்பன், என்னடா உடம்பு சரியில்லையா, ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் அலுவலகத்துக்கு வந்து அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டு, ஏன் சார் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இல்லையா உடம்பு ஜுரமா, நீங்கள் லீவு போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னவுடனே அத்தனை நேரம் அவனுடைய இருந்த அந்த சக்தியெல்லாம் வீணாக போனோமா, சக்தியெல்லாம் குறைந்து போய் அவன் உடம்பை ஏதோ செய்கிறது போல், அவன் உடம்பு சரியில்லாத போல் அவனுக்கே ஒரு உணர்வு வந்துருச்சு. அவன் உடனே என்ன பண்ணான், லீவை போட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டான். இது கற்பனை இல்லை. அந்த இளைஞனிடம் எதுவும் சொல்லாமல் நடத்தி பார்க்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. அதனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவோம். இதுதான் இதனுடைய விடை. இதை நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்துவோமே, உற்சாகத்தோடு இருப்பதாக நினச்சா நம்மளுடைய எனர்ஜி லெவல் என்றைக்குமே குறையாது. நம்ம சுற்றி ஒரு கவசம் இருந்து நம்ம எப்போதும் பாதுகாக்கும். நாம் வந்து சீக்கிரம் உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் நம்ம பாதுகாக்கும். அதனால் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும், மற்றவர்களுடான நட்பும் நமக்கு நல்லா பலப்படும். வாழ்வில் வந்து நம்ம ஏன் வந்து கெட்டதே நம்ம நினச்சிட்டே இருக்கணும், நல்லதையும் நினைப்போம். நம்மளை சுற்றி ஒரு உற்சாக ஒரு கவசத்தை நாமளே கற்பனை பண்ணி கொள்வோம். நம்மளை சுற்றி ஒரு உற்சாக எனர்ஜி லெவல் தான் இருக்குது, எனர்ஜி ஃபீல்டு லெவல் தான் இருக்குது நமக்குன்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். அப்படி நினச்சி பழகிக்கிட்டோம்னா நமக்கு எப்போதுமே நல்லது தான், இல்லையா? இப்போது இந்த சேனலில், இந்த தமிழ் நாவலர் சேனலில் சொல்கிற எல்லா விஷயமுமே வந்து எப்போதும் அதையே செய்யுங்கன்னு அதுக்காக சொல்லலை. எப்பெல்லாம் நமக்கு முடியுதோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிட்டு பார்த்தானே, அப்படி பார்த்தா அது நமக்கு என்ன நம்ம தருது, அதுக்கு நமக்கு என்ன ஒரு இம்பேக்ட் கிடைக்கி அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம், இல்லையா? அதுக்காக சொல்லப்பட்டது தான். அதனால் நாம் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டு நல்லவற்றையை செய்து கொண்டு எனர்ஜி ஃபீல்டு லெவலை எப்போது நம்மளை சுற்றி இருக்குமாறு செய்து விட்டால் நமக்கு நம்ம எதையும் சாதிக்கும் சக்தியை அது நமக்கு தரும் என்று கூறி வேறொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.